காப்பிரைட் டிஸ்க்ளைமர். என்னப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. 8ஆம் தேதி உங்க அம்மா வீட்ல இருந்து கிளம்பினேன். எங்க போன? அவர்கிட்ட தான் போனேன். எப்படி பழக்கம்? அவர் கிணத்து கடையில வேலை பார்க்கும் போதே எனக்கு அவர் பழக்கம். அவரு பாக்ஸரு சும்மா பாத்துட்டு போறாரு. இவர் என்ன அடிக்கிறது கஷ்டப்படுத்துறதுலாம் வந்து நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டா அவர்கிட்ட ஷேர் பண்ணுவேன். மறுபடியும் சொல்றேன், நான் உன்னதாண்டா நம்பி இருக்கேன். என்ன நம்பிட்டல்ல, நான் உன்னை கைவிட மாட்டேன். ஒரு விஷயத்தையுமே இவர் சந்தேகப்பட்டு சாயங்காலம் வேலை முடியறதுக்கு முந்தைய எங்க கடையில வந்து உட்காந்துப்பாரு. நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் சதீஷ், அப்புறம் சந்தானம், அப்புறம் மாரிமுத்து, இப்ப விக்கி. உனக்கு லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. கஷ்டமா இல்ல? இதெல்லாம் தப்பா தெரியல? தெரியுதுதான் மேம், இல்லன்னு சொல்லல. அது நான் திருத்திட்டு வாழணும்னு சொல்லிட்டு தான் நான் இவர் கூட வாழ. எப்ப திருந்த போற? அப்படி கேளு. சொல்லுடிய கருப்புட்டி தாங்கவே உம்மல கொடுக்கல உம்மா. தெரியாது. இந்த விளையாட்டெல்லாம் என்னிட்ட வச்சுக்காத. தெரியாது தெரியாது தெரியாது. என்னன்னு தெரியாது? எங்க அம்மா கூட சொன்னாங்க தப்பு பண்ணதெல்லாம் பண்ண. உனக்கு அவரோட வாழ இஷ்டம் இல்லைன்னா உங்க அம்மா கூட தனியாளா இருக்க வேண்டியதானே. அப்புறம் என்ன இன்னொருத்தரை தேடிக்கிட்ட? கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ப்ளீஸ். இமோஷனல் டேமேஜ். என்ன தப்பு பண்றேன்னு உனக்கு புரியுதா? நான் வேலைக்கு போவேன். என்ன வேலைக்கு போற இப்போ? இப்போ வேலைக்கு போல. இவர் அடிக்கிற வெயில்ல சொட்டர் போடும் போதே தெரியும் நீ பல்ப் வாங்குவேன்னு. கல்யாணம் பண்ணதுல இருந்து நான் வீட்ல தான் இருக்கேன். எத்தனை வாட்டி கல்யாணம் பண்ணுவேன்? இவருக்கு முன்னாடி இவர்தான் எனக்கு புருஷனா இருந்தாரு. அப்ப இவனோட கள்ளக்காதலா? எஸ். 3 வருஷம் அவர் கையால எனக்கு இன்ன வரைக்கும் போட்டிருக்காரான்னு கேளுங்க. நாக்கு மட்டும் இவ்வளவு நீளம் போட்டிருக்கேன். எப்ப போட்ட? தாண்டி கையால. நீயாடா போட்ட? நான் இல்ல நீயா போட்ட? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலண்ணா. ஆமா ஆமா ஆமா, உனக்கு புரியுது. எத்தனாவது வரை படிச்சிருக்க? 8 வரைக்கும் படிச்சிருக்கேன் மேம். நீ எத்தனாவது படிச்சிருக்க? நான் 7வது பாஸ்னே. அடே வண்டூருட்டான் தலையா, நான் எஸ்எஸ்எல்சிடா. நீங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயில்னே, நான் 7வது பாஸ்னே. அடே நீ என்கிட்ட கேட்டு குடிக்கல? பீர் வாங்கி குடிக்கல? நான் என்னைக்கு பீர் குடிச்சிருக்கேன்? என்னைக்கு நீ பீர் குடிக்கலையா? யாசின் பைக்கு போன் பண்ணி கேட்கலாமா? கேளுங்க. ஹலோ, பாத்துனாக்குற. ஐயோ சாமி, வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். இன்னைக்கு எனக்கு சொல்லிட்டான் அவன் எல்லாத்தையும் சாவு சரிங்க. என் கையால. அப்படி இல்லையா அவனை கூட்டு போய் வச்சு நரக வேதனை நான் வைப்பேன்னு அதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் நான் சொல்ல வேணாம்னே கிடையாது. சொல்லல. நான் தான் சொன்னல, சாவு என் கையில தான். பெட்டு கட்டணுமா? என்ன பெட்? இவர் வந்து கம்பெனில இப்படி பேசுற மாதிரி எல்லாம் தெரிஞ்சிருந்தா அப்ப நாங்க யாருமே இவர் மேல ஒரு இது பண்ணிருக்க மாட்டோம். நான் சத்தியமா கம்பெனில ஒரு கல்யாணம் பண்ணிருக்கேன். எப்படின்னா ஒரு அமைதியான புள்ளன்னு பார்த்தாலும் அது இவர் ஒருத்தர் தான் அப்படின்ற மாதிரி அந்த கம்பெனில. அப்ப நாங்க 5 நாள்ல கண்டுபிடிச்சிட்டீங்க? நான் வந்து நானும் என் ஃப்ரெண்டு வந்து ஒரு வாரம் நாங்க வேலை பார்த்தோம். அதுக்கு முன்னாடி அங்க இன்னொரு ஃப்ரெண்டு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. எவ்வளவு நாள்? ஒரு 10 வருஷமா? இல்ல, இவர் சேர்ந்த 2 மாசத்துக்கு என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட் தெரியுது, நீ மூடு. பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. என்ன பண்ணி பாத்தீங்க விளையாட்டுக்கு? கொஞ்சம் சொல்லுங்க விவரமா. அந்த குடிமையை வாயால எப்படினே சொல்லு. சொல்லாம் போ. இந்த மாதிரி மாரிமுத்து நீனும் போய் வெளில சுத்திட்டு வந்ததா வந்து நியூஸ் வந்திருக்கு. அது எப்படி நியூஸ் வரும்? சொன்னது நீ என்ன அமெரிக்கன் பிரசிடென்டா உன்னை பத்தி நியூஸ் வரதுக்கு? அவர் என்ன பார்த்தா பூக்கடையில பூ கட்டிட்டு இருக்கும்போது அவர் என்ன சைட். நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே. இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கோம்ல. யார் ஊருக்கு கிளம்பி? என் ஊருக்கு. அங்க பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்களா? அத சொல்லுங்க. அப்ப அவர் சொன்னதுதான் கரெக்ட். லைஃப்ல என்னைக்குமே உண்மை வேணும். அதுதான் நீ போய் சொன்னா உண்மையை பேசிருக்கலாம். சொல்லு தம்பி. வர்றேன் ஊருக்கு. அப்பதான் பார்த்தேன் டிக்கெட் போட்டு இருந்தப்ப என்கிட்ட அழுதுட்டு இருந்து என்கிட்ட ஸ்டோரி. கண்ணுக்கு அழகா லட்சணமா இருக்கா? அப்ப பாத்துட்டேன். லட்சணமாலாம் இது என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. என்னங்க நீங்க? அப்ப பாத்துட்டேன். பார்த்தா பேசினா பழகின ஃப்ரெண்டா. அது எப்படி திடீர்னு போய் பேசினா திட்ட மாட்டாளா? எதுவுமே சொல்லலையே. நீ என்ன பண்ண? உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு 27 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது. சோ டக்குன்னு சொல்லிடுறேன். நான் என்ன பண்ண? நானும் எதுக்கு பாப்பா அழறா கேட்டியா? எதுக்கு அழுகிறீங்க? ஏன் சாக போறீங்க? எதுக்கு இதெல்லாம் சாக போறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு நாள் போன்ல நம்பர்லாம் வாங்கிட்டேன். நான் இருக்கேன், பாத்துறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம் அப்படின்னு.
எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்க மாட்டேங்கிறாளே. சொல்லி நான் அவர்கிட்ட பேசுறேன்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு நாள் அந்த பையன் பேசினாப்ல எனக்கு. பேசுனீங்களா இல்லையாங்க? பேசினாரு. நான் பொண்டாட்டிய பொண்ணு கேட்டோம். பொண்டாட்டியே பொண்ணு கட்டுவேன். ஆமாங்க ஐயா.